நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் பத்தியான அப்டேட்டுகளை பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய விஷயத்தை அப்டேட் பண்ணிட்டாங்க. அதாவது முன்னாடி நமக்கு சொல்லியிருந்த தகவல் எல்லாமே இப்போ மாற்றப்பட்டிருக்கு. அதனால யாரெல்லாம் இப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களும் இந்த ஒரு 6 விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இன்னும் ஃபார்மை கொடுக்காம இருக்கீங்களோ அவங்களும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை இனிமேல் தான் நான் ஓட்டர் ஐடிக்கே அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களும் இதை கேட்டு வச்சுக்கோங்க. 3 பேர்த்துக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த டைம் டேபிள் ஃபுல்லாக என்ன இருக்காங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அட்டவணையை திருத்தியிருக்காங்க. முதல் விஷயம், யாரெல்லாம் இப்போ நம்ம ஃபார்ம் கொடுத்துருப்போம்ல, என்ன நினச்சி கொடுத்துருப்போம், டிசம்பர் 4க்குள்ளே கொடுக்கணும், அப்படி கொடுத்தாதான் நம்மளுடைய பேர் லிஸ்ட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்போம். இன்னும் நிறைய பேர் கொடுக்காம இருந்திருப்பீங்க. அந்த தேதியை இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 4 கிடையாது, டிசம்பர் 11 ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபார்ம் கொடுத்தவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. ஃபார்ம் கொடுக்காதவங்க நீங்கள் டிசம்பர் 11 வரையும் என்ன பண்ணலாம், ஃபார்மை கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இன்னும் நிறைய இடத்துல கொடுக்கல. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தேதியை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 11 ஒரு 6 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபார்ம் கொடுத்தவங்களாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம், டிசம்பர் 9க்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வருதுன்ட்டு. ஆனால் அந்த தேதியும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 11ஆம் தேதி வரையும் ஃபார்ம் வாங்கினாங்கன்னா 11ஆம் தேதிக்கு அப்புறம் தானே பட்டியலை விட முடியும், முன்னாடியே விட முடியாது. அதனால இப்போ ஃபார்மை கொடுத்தவங்களும் சரி, 11ஆம் தேதிக்குள்ளே ஃபார்மை கொடுக்க போகிறவங்களும் சரி, உங்களுக்கு எப்போ பட்டியல் அந்த டிராஃப்ட் பட்டியல் வரும்னா 12, 13, 14, 15 தான் அவங்க டிராஃப்ட் பட்டியல் செய்ய போகிறாங்க. செஞ்சுட்டு 16ஆம் தேதி ஃபைனலாக வரப்போகுது. நடுவுலையே அந்த செய்யும் போதே 12, 13, 14, 15 செய்யும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக பேரை லிஸ்ட்டில் காமிச்சிட்டே வரலாம். அப்படியும் செய்வாங்க. இல்லை ஒட்டுமொத்தமாக முடிச்சுட்டு கூட என்ன பண்ணுவாங்க, 16ஆம் தேதி ஒட்டுக்கா கூட லிஸ்ட்டில் காட்டுவாங்க. அது என்ன மெத்தட் அப்படிங்கிறத அப்புறம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போதைக்கு பார்க்கும்போது 16ஆம் தேதி டிராஃப்ட் லிஸ்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 9ஆம் தேதி டிராஃப்ட் லிஸ்ட்டுக்காக காத்திருக்க வேண்டாம், அது 16ஆம் தேதியாக ஆயிருக்கு. அப்போ 12 to 16 தான் டிராஃப்ட் லிஸ்ட்டுக்கான டைம். எப்படியும் இந்த வாரமும் இல்லை, அடுத்த வாரம் தான் நமக்கு வரப்போகுது. அடுத்து 3வது விஷயம், அப்படி டிசம்பர் 16 டிராஃப்ட் லிஸ்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 வரையும் ஒரு டைம் கொடுக்குறாங்க. இந்த டைம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் என்னுடைய ஓட்டர் ஐடி இப்போ நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கேன், அதில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, என்னோட இதில் நம்பரை சேர்த்தணும், என்னுடைய பேரில் மிஸ்டேக் இருக்குது, அட்ரஸை மாற்றணும், அந்த மாதிரி திருத்தம் இருக்கும், அவங்கெல்லாம் அந்த 1 மாதம் கேப்பில் பண்ணிக்கணும். எந்த கேப்பு, டிசம்பர் 16லேருந்து ஜனவரி 15க்குள்ளே ஒரு 1 மாத கேப்பில் நீங்கள் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதுவரை எனக்கு பார்த்தீங்கன்னா கார்டே இல்லை, நான் இந்த வருஷம் தான் போய் அப்ளையே பண்ண போகிறேன், எனக்கு இப்போ தான் 18 வயசு தாண்டி இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த தடவை என்ன பண்ணிக்கணும், இந்த 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் என்ன ஆயிருவீங்க, எஸ்ஐஆர் 2025ல் வந்துடுவீங்க. இந்த தடவை உங்களுக்கும் ஓட்டுரிமை இருக்குது. அதே மாதிரி இன்னொருத்தவங்க யார் ஃபார்மை கொடுத்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்களும் இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா புது ஃபார்மை கொடுத்துக்கணும். ஏன்னா ஏதோ இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு, அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல புது ஃபார்மை கொடுத்துக்கணும். கண்டிப்பாக அவங்க காரணம் சொல்லுவாங்க, காரணம் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் எப்போ நடக்குது, ஜனவரி 15க்குள்ளே நடக்குது. அதுக்கப்புறம் அந்த 15க்கு அப்புறம், அதாவது 16லேருந்து அதுக்கப்புறம் பிப்ரவரி 7ஆம் தேதி வரையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நம்ம ஃபார்மெல்லாம் கொடுத்தவங்க எல்லாத்தையுமே டிராஃப்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்துருவாங்க. ஆனாலும் அந்த டிராஃப்ட் லிஸ்ட்டில் வந்தவங்க எல்லாருமே கரெக்டானவங்கன்னு கிடையாது. அதில் 2002 உடைய எஸ்ஐஆர் தகவலை தவறாக கொடுத்தவங்க கூட அதில் இருப்பாங்க, கொடுக்காதவங்க கூட டிராஃப்ட் லிஸ்ட்டில் இருப்பாங்க. அதனால அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆவணம் கேட்பாங்க. எப்போ ஆவணம் கேட்பாங்க, ஜனவரி 16லேருந்து பிப்ரவரி 7ஆம் தேதி வரை உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆவணம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் போய் என்ன பண்ணணும், ஆவணம் கொடுக்கணும். அப்போ அந்த ஒரு 20 நாள் கேப்பில் ஆவணம் கொடுக்குற வேலை வரும். அப்போ ஆவணம் அப்படிங்கிறது நாம் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, இந்த மாதம் டிசம்பர் 9ஆம் தேதி டிராஃப்ட் லிஸ்ட் வந்துடுமே நம்ம ஆவணம் கொடுக்க ஆரம்பிச்சிடும்னு நினச்சோம். கிடையாது, டிசம்பர் கிடையாது, ஜனவரி 16க்கு அப்புறம் தான் நமக்கு டிராஃப்ட் லிஸ்ட்டுடைய பேரில் இருக்கிறவங்களுக்கு பத்தாத இன்ஃபர்மேஷனான ஆவணத்தை அந்த சமயத்தில் தான் வாங்குவாங்க. அப்போ ஆவணம் வாங்குற வேலை ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நடந்துட்டு இருக்கோம். இப்படி ஆவணம்லாம் வாங்கினதுக்கு பிறகு கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 7ஆம் தேதி முடிச்சதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இறுதிப்பட்டியல் தயார் பண்ணுவாங்க. இறுதிப்பட்டியல்னால் என்னதுன்னா, எல்லாமே கிடச்சிருச்சு, இவங்களாம் தான் இனி ஓட்டுரிமை இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இறுதிப்பட்டியல் தயார் பண்ணுறாங்க. அந்த இறுதிப்பட்டியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி 12ஆம் தேதி வருது. அப்போ கடைசியாக நமக்கு இறுதிப்பட்டியல் எப்போ வருதுன்னா 12ஆம் தேதி தான் வருது, பிப்ரவரி மாதம். அப்போ பிப்ரவரி மாதம்னா இப்போ நம்ம இருக்கிறதே இப்போ டிசம்பர் 1ஆம் தேதி சமயத்தில் இருந்துட்டு இருக்கோம். இப்போ தான் டிசம்பர் நமக்கு ஆரம்பிச்சிருக்குது. இன்னைக்கு டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி தான் ஒரு 2.25 மாதம் இல்லை 2.5 மாதம் நமக்கு இருந்துட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு இறுதிப்பட்டியல் வரப்போகுது. இப்போ இந்த டைம் பீரியடுக்குள்ளே தான் நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கணும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரைவு பட்டியல் இப்போ வந்து 16ஆம் தேதி வருதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, 16க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருத்தம் பண்ண வேண்டியவங்களா திருத்தம் பண்ணிக்கோங்க, புதுசாக கொடுக்க வேண்டியவங்களா கண்டிப்பாக புதுசாக கொடுத்துக்கோங்க. அவங்களுக்கான வாய்ப்பு தான் அடுத்த இருக்கக்கூடிய ஒரு மாதம், அதாவது டிசம்பர்லேருந்து ஜனவரி 16 வரையும், டிசம்பர் 16லேருந்து ஜனவரி 15 வரையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாத காலம். மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு திருத்தம் வருது. ஏன்னா என்னுடைய கமெண்ட்லேயும் நிறைய பேர் என்னுடைய கார்டில் வந்து ஃபோன் நம்பர் ஆட் ஆகலைங்கிறீங்க, அதுக்கப்புறம் பேர் மாறி இருக்குதுங்கிறீங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸ்லாம் மாற்றணும் அப்படிங்கிறீங்க. அது எல்லாமே இப்போயே பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணாதான் கடைசி பட்டியலில் வரும்போது கரெக்டாக வரும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து ஃபார்ம் சப்மிட் டேட் வந்து 11ஆம் தேதி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிராஃப்ட் வந்து நமக்கு 16ஆம் தேதி டிசம்பர் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 16லேருந்து அடுத்த 15 வரையும் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நியூவாக அப்ளை பண்ணிக்கலாம். இது ரெண்டு மட்டும் நம்ம செய்யலாம். தொகுதி மாறினவங்க என்ன பண்ணலாம், ஃபார்ம் 8 கொடுத்துக்கலாம். தொகுதி மாறல நான் புதுசாகவே இப்போ தான் பண்ணுறீங்கிறவங்க ஃபார்ம் 6 கொடுத்துக்கலாம். இது வந்து அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக ஜனவரியிலேருந்து 15லேருந்து பிப்ரவரி 7 வரையும் வந்து ஆவணங்கள் கொடுக்க வேண்டியவங்கள்ட்ட ஆவணங்கள் வாங்குவாங்க. அப்போ தான் ஆவணம் வாங்குவாங்க. அதனால் ஆவணம் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு கவலை இல்லை. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு மாதமா 2 மாதமே வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. ஒரு 1.5 மாதம்லாம் டைம் இருக்குது. அதனால ஆவணம் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குன்ட்டு இப்போவே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதை வச்சு நம்ம 2002 தகவலே கொடுக்கல அப்படின்னா நம்ம ஆவணம் கொடுக்கணும். இல்லை 2002 தகவல் நம்ம கொடுத்தது முழுக்க தப்பு, அவங்களோட தகவலை நான் இப்போ எங்கள் அப்பாவுடைய தகவலை 2002 கொடுத்துருக்குன்னா அதை அவங்களால எடுக்க முடியணும். தேர்தல் ஆணையத்தினால நான் கொடுத்துருக்க தகவலை வச்சு ஒருவேளை அவங்களால எடுக்க முடியல அப்படின்னா அது நமக்கு கொடுத்தவங்களுக்கே தெரியும். நம்ம ஆன்லைனில் போட்டு பார்த்தாவே தெரியும். எடுக்க முடியல அப்படின்னா அதுக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், ஆவணம் கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கும். அந்த ஆவணத்தை நம்ம வந்து இன்னொரு 1.5 மாதம் இருக்கிறனால இப்போவே வந்து ஏதாவது ஒரு ஆவணத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி பண்ணதுக்கு பிறகு ஒரு 3-4 நாள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் லிஸ்ட்டையும் நம்ம கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு எல்லாரும் ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. சிலர் வந்து எங்களுக்கு ஃபார்மே வரலைன்னுலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஓட்டுரிமை இருக்குது ஆனால் ஃபார்ம் வரலைன்னு சொன்னால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஓட்டர் ஐடி ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்பைரி ஆகிருக்கும். ஏன்னா வந்து சிலர் வந்து தொகுதி விட்டு தொகுதி மாறினதுனாலையோ இல்லை வந்து ஓட்டு போடாமல் இருந்தாவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓட்டர் ஐடி வந்து கேன்சல் ஆகிருச்சுன்னா அவங்களுக்கு இந்த தடவை ஃபார்ம் வந்திருக்காது. அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் உங்களுடைய ஐடி கார்டு போட்டு பார்த்தா கார்டு வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட், நேம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லும் போது நீங்களும் புது ஃபார்ம் தான் கொடுத்தாகணுமோ தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லை. அதே மாதிரி வந்து கார்டு என்கிட்ட இருக்குது, ஓட்டுரிமை என்கிட்ட இருக்குது, ஆனால் ஃபார்ம் தான் வரல, ஆன்லைனில் போட்டு பார்த்தா காட்டுது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே என்ன பண்ணிடுங்க, ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. விட மட்டும் செய்ய வேண்டாம். நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 60-70% தான் இப்போதைக்கு ஃபில் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இல்லாட்டினா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுக்கு போய் இன்னும் ஒரு 6 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் கொடுக்காமல் இருக்கிறோம். கொடுத்த ஃபார்ம் எல்லாமே வந்து இன்னும் கலெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். அதனால் பார்த்து சீக்கிரம் ஃபில் பண்ணிடுங்க. நம்ம தொடர்ச்சியாக அப்டேட் தகவலை போடுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. யாருக்கெல்லாம் நம்மளுடைய அப்டேட் செய்திகள் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.